எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து இந்த ஏபிசி அந்த மேல காலம்ஸும் ஹாரிசான்டலா இருக்கிற காலம்ஸும் வெர்டிகலா இருக்கிற ரோஸும் வந்து டிசேபிள் ஆயிருக்கும். அதை வந்து எனேபிள் பண்றதுக்கு சம்டைம்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா வியூ டேப்ல போயிட்டு ஹெட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸும் இந்த ரோஸும் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம் இந்த காலம்ஸும் ரோஸும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல நேம்ஸ் இருக்கு. இதை வந்து பிலோல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. காப்பி பேஸ்ட் பண்ணாம இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கிற நேம்ஸ் வந்து அப்படியே பிலோல வேணும். காப்பி பேஸ்ட் பண்ணாம வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தலாம். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல அபோல இருக்கிற நேம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. காப்பி பேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த ஆல்ரெடி இந்த இதுலயே வந்து இந்த நேம் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கிற நேம்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டிஃபால்ட்டாவே ஒரு ட்ராப் டவுன் இருக்கு. அதை எனேபிள் பண்றதுக்கு ஆல்ட் டவுன் ஆரோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் வந்துடும். ஆல்ரெடி ட்ராப் டவுன் டிஃபால்ட்டாவே இருக்கு. இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணா மாறிடும். ஆல்ட் டவுன் ஆரோ இப்போ மாத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து இப்போ வந்து ஆல்ட் ஹெச் ஓ ஆர்னு கொடுத்தோம்னா அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் பிலோ பாத்தீங்கன்னா ஷீட் 37ன்றது ஒர்க் ஷீட் 37ன்றது ஹைலைட்ல இருக்கு. இப்போ வந்து அதை எரேஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி எரர் வந்துட்டே இருக்கும். மறுபடியும் ஓகே கொடுத்து கிளிக் பண்ணா எரர் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வரணும்னா அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் கொடுத்துட்டு வெளியில வரலாம். இல்லைனா எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணினா வெளியில வந்துடலாம். இப்போ கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எரர் வராது. அடுத்து வந்து ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அரேல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டர் கொடுக்குறோம்னா இது ஸ்பில் ஆகி தான் வந்துருக்கு இந்த ரிசல்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்து இந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு ஹேஷ் கொடுக்குறேன். பாருங்க அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் ஃபுல்லா செலக்ட் ஆகும். இப்போ ரிமூவ் பண்ற ஹேஷ் இப்போ போயிடுச்சு. இப்போ அந்த ஹேஷ் கொடுத்த உடனே அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் ஃபுல்லா செலக்ட் ஆகும். ஹேஷ் வந்து ஸ்பில் ரேஞ்ச் ஆபரேட்டர். இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த டேட்டா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு சின்ன ஐடியா. அடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாரிசான்டல் வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணுவோம். ஹாரிசான்டலா ஸ்க்ரால் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரால் பண்ணோம்னா ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரால் ஆகுது. கண்ட்ரோல் பட்டனை ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணணும். அடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சிங்கிள் செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த மல்டிபிள் டெக்ஸ்ட்டை வந்து சிங்கிள் செல்லில் பேஸ்ட் பண்ணணும். அது வந்து இப்போ வந்து இந்த செல்லில் டபுள் கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் வீ கொடுத்து கீபோர்ட் ஹிஸ்டரியில் போயிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு. அது சிங்கிள் செல்லில் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதுல டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துலாம். கொடுத்துட்டு டார்கெட் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ்ல வேணும். அதனால அந்த கோடை கொடுத்துட்டு வெண்டர் பேக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா ராஜேஷ்ன்றது வந்துடும். இப்போ அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணோம்னா அடுத்த நேம்ஸ் வரும். இப்போ அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடந்து ரிசல்ட் வரதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.